இப்போ நம்ம பனானா ப்ரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதோட இது இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பனானா ப்ரெட்டு வந்து செய்ய போகிறோம் எப்படின்ட்டு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படும். இதெல்லாம் வாழைப்பழம் ஒரு 4 வாழைப்பழம், கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்துக்கிடுச்சு. எல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டுட்டு நல்லா நல்லா மசிச்சிடணும். மசிக்க தான் அந்த இது அந்த வாழைப்பழ ப்ரெட்டு வந்து நல்லா இதாக வரும், நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து இதை வந்து வெயிட்டை வந்து இதை வச்சு 0 ஆக்கிட்டு நம்ம வந்து இதில் வந்து இப்போ வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் வந்து 50 கிராம். இதை 0 பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரா சுகர் வந்து 50 கிராமும், இது பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர் சாஃப்ட் ப்ரௌன் சுகர் வந்து 50 கிராமு. அடுத்து வந்து ரா சுகர் வந்து 50 கிராம். இது 50 ஆயிடுச்சு. மறுபடியும் 0 பண்ணிட்டு மறுபடியும் வந்து ரா சுகர் வந்து 50 கிராம் நம்ம இப்போ ஆட் பண்ணுவோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணுறது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம சுகர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து இதில் வந்து மறுபடியும் 2 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ண போகிறோம். இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றி வச்சு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பீட் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா அடிச்சு மிஷின்லாம் கையில் நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் வந்து ஒரு அரை கப்பு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறோம். அது எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் ரைஸ் பிராண்ட் ஆயில் ஊற்றிருக்கோம். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு இது 1.5 டீஸ்பூன், அதாவது நம்ம 1/2 டீஸ்பூனில் வந்து 3 ஊற்றுறோம். வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றியாச்சு. அடுத்து வந்து நம்ம யோகட் வந்து ஒரு அரை கப்பு நம்ம யோகட் சேர்த்துக்கலாம். அதனால் யோகட்டை சேர்த்துட்டு அடுத்து வந்து என்ன சேர்க்குறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு பீட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கடைஞ்சி விட்டதுக்கப்புறம் வந்து இப்போ செல்ஃப் ரைசிங் பவுடர் மறுபடியும் வெயிட்டை வந்து 0 பண்ணிவிட்டு செல்ஃப் ரைசிங் பவுடர் 90 கிராமும், அடுத்து வந்து ஹோல் மில்க் ஃப்ளவர் வந்து 90 கிராமும் சேர்க்க போகிறோம். நம்ம டோட்டலாக வந்து 180 கிராம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் பீட் பண்ணணும். இப்போ வந்து சோடா உப்பு வந்து கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுருவோம். அடுத்து வந்து பேக்கிங் பவுடர் வந்து அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கோம். அதே மாதிரி வந்து நம்ம பட்டைப்பொடி இருக்குல்ல, சின்னமனும் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனோ 1/2 டீஸ்பூனோ நம்ம சேர்த்துக்கலாம். சின்னமன் சேர்த்துட்டு கொஞ்சம் இதை நல்லா பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நாங்கள் உப்பு சேர்த்துருக்கோம் லைட்டாக. நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இப்போ வந்து மேலே வந்து இந்த இது சாக்லேட் பேலட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி அதை வந்து நம்ம போட்டு சும்மா கையில் கலக்கி விட்டுக்கலாம். ஏன்னா வந்து அதை அடிக்கக்கூடாது. இப்போ வந்து அந்த கேக்கு பாத்திரத்தில் வந்து லைட்டாக எண்ணெயோ பட்டரோ நம்ம தடவி அதில் லைட்டாக மாவு போட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கணும். இதுக்கு அவ்வளோதான். இதை கலக்கி அப்படியே உள்ளே ஊற்றிட்டோம்னா அவ்வளோதான். கேக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ரெடி ஆயிரும். இதை கலக்கின அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அவனை ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 180 டிகிரியில் ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து எடுத்து உள்ளே வச்சுட்டா போதும். ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் இடையில வந்து எடுத்து பார்க்கணும். இப்போ உள்ளே வச்சாச்சு, நம்ம அவனுக்குள்ளே வச்சாச்சு. நம்ம அப்போ எடுத்து பார்த்தாவே போதும். நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தெரியும். நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் கேக்கு. ஆனால் இன்னும் ரெடி ஆகலை, இப்போ தான் உப்பி வந்திருக்கு. இப்போ மறுபடியும் இப்போ குத்தி பார்த்தா வந்து அதில் ஒட்டக்கூடாது. நம்ம ஜஸ்ட்டு அதில் குத்தி பார்த்துக்கிறப்ப வந்து எதுவுமே ஒட்டக்கூடாது. இப்போ வந்து சைரஸ் வந்து சொல்லுவோம். சைரஸ் வந்து ரொம்ப ஆசையாக தருவோம். இப்போ வந்து கட் பண்ணுற பாருங்க. நம்ம இப்போ எங்கள் பிள்ளைங்க வந்து எப்பொழுதுமே கட் பண்ணுறப்போ வந்து எந்த கேக் கட் பண்ணாலும் ஹாப்பி பர்த்டே பாட ஆரம்பிச்சிருவாங்க சின்ன பிள்ளைங்க. அழகாக இப்போ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ
ப்ரெட்டு அவ்வளோதான். பனானா ப்ரெட்டு ரெடி. பனானா கேக்கு ப்ரெட்டு சார் நம்ம குழந்தை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.